அது அந்த வெல்லுவோம் 200 இப்பெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா ஒருவரையும் தலைகுனி விட மாட்டோம். தலை இருந்தாதான் குனிகிறது. இவங்க தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களே. படுத்தே விட்டார்கள். அப்படியே தலை இருந்தாதானே குனிகிறதுக்கு. மலைகள் எல்லாம் தரமட்டமாக்கிட்டாங்க, கனிம வளத்தை கொள்ள அடிச்சுட்டாங்க, ஆத்துல எல்லாத்தையும் அள்ளி முடிச்சுட்டாங்க. அப்புறம் இங்க தனி குடியிருக்கு என்ன இருக்குங்கிறேன். அண்ணாந்து பாக்குற மலைகளே இன்னைக்கு இல்ல. என்ன எதுவுமே இல்லாம பண்ணிட்டாங்களே. இவங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 50 குவாரிகளுக்கு டெண்டர் கால்ஃபார் பண்ணிருக்காங்க. ஏன் அவ்வளவு அவசரம் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். ஒரே நாளில் 50 குவாரிகள் ராணிப்பேட்டை சேலம் மாவட்டத்தில் 50 கல்குவாரிகளுக்கு ஏற்கனவே அனுமதி இல்லாம பல ஆயிரம் குவாரிகள் நடைபெற்று இருக்குது. அதான் பல ஆயிரம் சொல்லிட்டேன்ல, பல ஆயிரம் குவாரிகள் நடைபெற்று இருக்கிறது. அது செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்களை அடிக்கிறாங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு அவலட்சணமான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத உண்மை. புரியுங்களா? இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலைங்க. எந்த ஒரு வளமாக எதுவுமே நடக்கவில்லை. விவசாயிகளா இருக்க அனைத்து துறையிலுமே சீரழித்து வைத்திருக்கிறாங்க. சார்ந்தவர்களாவது நல்லா சுபிட்சமா இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அவங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் உண்மை. ஆனா கடைக்கோடி திமுக தொண்டன் பார்த்தா அவன் பரதேசியா தான் தெரியும். நல்லா இருக்கணுமா திமுக அப்படின்ற மாதிரியா? அதாவது நான் என்ன சொல்றேன், அது ஒரு அதாவது பல கட்டமைப்பு இருக்கு. அதுல அடிமட்ட தொண்டனா தான் இருப்பான். அவன் இன்னும் அவள நிலையில தான் இருக்கிறான். ஆமா, அவள நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நினைச்சு நம்ம பரிதாபப்படுறோம். அவ்வளவுதான். இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்களேங்கிற பாக்குறப்ப பாவமா இருக்கு. புரியுதுங்களா? அவங்க சந்ததிகள் தான் அழியும். இவங்க யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்க சந்ததிகள் தான் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? டாஸ்மார்க்கா இருக்கட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே இந்த 5 ஆண்டுகள்ல சீரழித்து விட்டார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை.